ரொம்ப சாஃப்டான ரவா இட்லி கரெக்டான ப்ரப்போர்ஷனோட எப்படி பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் செய்யறது. வானிலையில ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நீங்க எண்ணெய் கூட ஊத்திக்கலாங்க. நெய் சூடானதுமே கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு, பொடி பொடியா வெட்டின முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லைட்டா வறுத்து விட்டுட்டு இது பிரவுன் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரே ஒரு பச்சை மிளகா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலையும் இஞ்சியும் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறதையும் சேர்த்துட்டு சிம்ல வச்சு நல்லா வறுத்துக்கணுங்க. வறுப்பட்டதுக்கு அப்புறமா 2 டம்ளர் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்க்கிறேன். நல்லா ரவை வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு தேவைப்படும் போது கூட எடுத்து நம்ம தயிர் ஊற வச்சு இட்லி பண்ணிக்கலாம். இல்ல 1:3 ரேஷியோல தண்ணி ஊத்தி உப்புமாவாவும் எடுத்துக்கலாங்க. இது உப்புமா ப்ரீமிக்ஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வறுத்த ரவை நல்லா ஆறிடணும். ஆறினதுக்கு அப்புறமா 2 டம்ளர், நான் 2 டம்ளர் ரவை எடுத்தேன். அதே டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு தயிர், கொஞ்சம் புளிச்சிருந்தா நல்லா இருக்கும். சின்ன ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ரவை சீக்கிரம் ஊறிடுங்க, 10 நிமிஷத்துல நல்லா ஊறிடும். இப்ப 10 நிமிஷம் கழிச்சு பாக்குற பாருங்க, நல்லா ஊறி இருக்கு. அந்த தயிர்ல இருந்த தண்ணி எல்லாம் இந்த ரவை அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ ஒரே ஒரு குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, சமையல் சோடா உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சோடா உப்பு நல்லா தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு ஊத்துனாதான் நல்லா மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா அங்கங்க மஞ்சள் மஞ்சளா இருக்கும். நீங்க ஃப்ரூட் சால்ட் வச்சிருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். சோடா உப்போ இல்ல ஃப்ரூட் சால்ட்டோ சேர்க்கலைன்னா கெட்டியா கல்லு மாதிரி இருக்குங்க. சேர்த்தா மட்டும் தான் நல்லா இருக்கும். சோடா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ண நல்லா அப்படியே பொங்கி வருங்க. ஃபிளஃபியா இருக்கும். நல்லா இட்லி மாவு புளிக்க வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வருங்க. அந்த அளவுக்கு நம்ம கலக்கணும். ஒரு 20 செகண்ட் கலந்தா போதும். மாவு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். தயிர் ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சம் கூட தண்ணி ஊத்திக்கலாங்க தயிரோட. இட்லி தட்டுல ஊத்தும் போது சின்ன சின்ன இட்லிகளா ஊத்துங்க. ஏன்னா வெந்து வரும்போது நல்லா பெருசா வரும். வெள்ளை ரவை உடம்புக்கு நல்லது இல்ல, சோடா உப்பு சேர்த்து செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணிருங்க. அடிக்கடி செய்ய போறதுல என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் செய்ய போறோம். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்ச நேரத்துல இருந்து 10 நிமிஷம் வெந்தா போதுங்க. இட்லி சூப்பரா வெந்துரும். துணிலேயே ஒட்டாம வந்திருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டா வருங்க. இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு எனக்கு 16 இட்லி வந்துச்சுங்க.